செட்டியார் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா அவருக்கு அடிகளார் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். அறக்கட்டளையின் தலைவர் கவிஞர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மதிப்பிற்குரிய ஐயா திருநாவுக்கரசு ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயாவுக்கும் அடிகளார் அவர்கள் இப்போது சிறப்பு செய்வார்கள். ஐயா திருவடி பாண்டியன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறந்த முறையில் நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கும் டாக்டர் ஆதிரா முல்லை அவர்களுக்கு ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பிப்பார். இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றிய டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். இப்போது அடிகளார் அவர்களது ஏற்புரை. எல்லாம் அல்ல எல்லோருக்குமான ஏக இறையருளை அன்பை ஆராதித்து பொழுது வணங்கிவிட்டு வரலாற்று சிறப்புமிக்க இந்த தலைநகர் தமிழ் சங்கத்திலே இருந்து கொண்டு பல தமிழ் அதற்கான சிறப்புகளை செய்து கொண்டிருக்கிற தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அங்கங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். அதுபோல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தமட்டில் போற்றுதலுக்குரிய முகிலை ராஜபாண்டியன் அவர்கள் இங்கே பொறுப்போடு பொறுப்பேற்று இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு சிறப்பு சேர்க்கப்பட வேண்டும். இங்கு பேசுகிற பொழுது பெரியவர்கள் பல விஷயம் சொன்னார்கள். எல்லாம் நோக்க வேண்டுமானால் காலம் கடந்து விட்டது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை வழங்கிய முனைவர் செந்தில்குமார் அவர்களுக்கும் தலைமையேற்றிருக்கிற கணபதி ஐயா அவர்களுக்கும் தமிழ் தொண்டர் செல்லம் ரெட்டி அவர்களுக்கும் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் திருவடி பாண்டியன் அவர்களுக்கும் ஆலந்தூர் சிவராஜ் அவர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கும் ராசு அவர்களுக்கும் போற்றுதலுக்குரிய அருட்தந்தை அறிவர் டோனி பரத் அவர்களுக்கும் அல்லா சேமு அப்துல் நாசிம் அவர்களுக்கும்
டாக்டர் நாராயணன் அவர்களுக்கும், முனைவர் மோசஸ் மைக்கேல் பாரடே அவர்களுக்கும், குமரி செழியன் அவர்களுக்கும், காமராஜ் அவர்களுக்கும், ஆதிரா முல்லை அவர்களுக்கும், செந்தமிழ் சித்தன் அவர்களுக்கும், ரசன் ஜெயபாரதி அவர்களுக்கும், ஜெகதீசன் அவர்களுக்கும், மகேஷ் கண்ணன் அவர்களுக்கும், நவீன் காவிரி செல்வன் அவர்களுக்கும், வேணுகோபால் ஹரிகோபாலகிருஷ்ணன், பொள்ளாச்சி சண்முகானந்த், ஜனதா சச்சின், கவிஞர் போன்ற மிகுலை ராசபாண்டியனார் அவர்களுக்கும், தெய்வ கணபதி அவர்களுக்கும், என்னுடைய இங்கு அவையிலே இருக்கிற புலவர்கள், அறிஞர்கள், ஆற்றல் மிக்க பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்னை பொறுத்தமட்டி என்னுடைய வாழ்க்கை அர்த்தம் பெற்றதானால் நான் ஐயாவளியிலே செயல்படுகிற காரணத்தினால்தான். ஐயா வைகுண்ட இந்த மண்ணிலே இருக்கிற மடமையை போக்குவதற்காக, அடிமைப்படுத்துகிற அடக்குமுறையை அகற்றுவதற்காக, ஆதி தமிழ் மொழியிலே அனைத்தும் சாதிக்க முடியும் என்று வழிபாட்டை சாதித்து தந்த வகையிலே, ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆசாரம் செய்ய முடியும் என்று சாதித்த வகையிலே, சரியாக கைகுறைந்து ஏற்றாத கவினூர் வரப்பான நம்முடைய ஒவ்வொருவருடைய வடிவத்தை இறை வடிவாக மாற்றி தந்த அந்த நிகழ்வுகள் சார்ந்து, இல்லறம்தான் தவம், தவத்தில் காட்டுக்கு போக வேண்டும், கடுந்தவம் செய்ய வேண்டும் என்கிற அறியாமை அகற்றி வீட்டுக்குள்ளே மனைவி, மக்கள், குழந்தைகளோடு அன்பொழுக வாழ்ந்தாலே அதுதான் சிறப்பு. எளிமையை விட இன்னொரு தவம் இல்லை என்று சொன்னவர் வைகுண்டர். இன்று எளிமையாக வாழ வேண்டும். ஒருவருக்குரிய நம்முடைய ஐயா அவர்கள் பெரிய ஆடம்பரமான விழா எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்று சொன்னார்கள். கண்டிப்பாக அவர்கள் ஆசைப்பட்டிருக்க கூடாது. எளிமையை விட இனிமை வேறில்லை, எளிமையை விட உயர்ந்தது வேறில்லை. காடு வைப்பது போல பல காரியங்கள் இந்த மண்ணிலே நடந்திருக்கிறது. ஆனால் கூட அவர்கள் கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். செயல்பாட்டிலே இங்க இருக்கிற பலருக்கு அவர்கள் கடன் பட்டேன் என்று சொன்னார்கள். என்ன கடன் பட்டேன் என்றால் பெரிய செல்வத்தை அவர்கள் கொடுத்துக்க வேண்டும். ஆனால் அப்படி அல்ல, அவர்களோடு உழைத்த அந்த உழைப்புக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அது போதும். எனக்கு திருவனந்தபுரம் தமிழ் சங்கத்தில் தான் முதலாக தமிழ் விருது தந்தார்கள். திருவனந்தபுரம் தமிழ் சங்கம், நாங்கள் எல்லாம் பிறந்தது திருவனந்தபுரத்தை தலைமையிடமாக கொண்ட திருவிதாங்கூரிலே, வளர்ந்தது வாழ்வது சென்னையை தலைநகராக கொண்ட தமிழகத்திலே. எனவே தலைநகர் தமிழ் சங்கத்திலே எனக்கு ஒரு விருது, ஒரு சிறப்பு. காரணம், கன்னியாகுமரியை சொல்ல என்று நினைக்கிறவர்களும் உண்டு. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் படிப்பறிவோடு வாழ்ந்தவர்கள், எழுத்தறிவோடு வாழ்ந்தவர்கள், எதிர்த்து நின்று வாழ்ந்தவர்கள், மன்னனை மண்டியிட செய்தவர்கள், தமிழுக்காக பல உயிரை தியாகம் பண்ணி தமிழகத்தோடு பிறந்தவர் காமராஜருடைய காலடிகளை இணைந்து கொண்டவர்கள். எனவே நாங்கள் எதையும் பெரிதாக எதிர்பார்ப்பதில்லை. எங்களுக்கு இருக்கிற சிறப்பு இயல்பான சிறப்பு. எனவே தலைநகர் இங்கே என்னை பாராட்ட வேண்டும், போற்ற வேண்டும், இல்லை நான் தலைநகரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடு. நீங்கள் பொதுவாக நான் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறேன். அங்கும் கூட கன்னியாகுமரியா திருநெல்வேலியா இருந்து பாளையிலே பேசுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரிவினை நாங்கள் எல்லாம் ஏதோ இவர்களுக்கு வேண்டாவதற்காக வந்து சேர்ந்தவர்கள் போல. ஆனால் தமிழகத்தினுடைய தென்னெல்லை, தெற்கே குமரி, வடக்கே வேங்கடம் என்று சொல்ல வேண்டுமானால் அந்த தென்னெல்லையை மீட்டுக் கொடுத்த பெருமை மாசம் நேசமணி என்ற அந்த மகத்துவமிக்க பெரியவர். அவர் வந்து தமிழ் அறிஞர் அல்ல, அவர் பாடவில்லை, பாடவில்லை, பெரிய பேச்சாளர் இல்லை, செயல்பாட்டாளர். தமிழர் என்றால் செயல்பாட்டாளராக இருக்க வேண்டும், தன்னுடைய நிலம்பில் தவறக்கூடாது. அதில் அவர் மிகப்பெரிய சுயமரியாதைக்காரர். சொல்லி சுயமரியாதை என்று அவர் மறைசாட்சியதே இல்லை, செயலில் காட்டிய உத்தமன். எனவே இன்று இந்த தலைநகர் தமிழ் சங்கத்திலே எனக்கு பாராட்டு தரப்படுகிறதானால் நான் திருவனந்தபுரத்திலே பாராட்டப்படுவது எப்பொழுதும் எனக்கு இயல்பான ஒரு விஷயம். காரணம், திருவனந்தபுரத்திலே இருக்கிற முதல்வரை நான் பார்ப்பதற்கு எனக்கு 4 மணி நேரம் தான். கேட்டுவிட்டு அவர் இருக்கிறாரா, சரி நான் வருகிறேன், செல்வேன், சந்திப்பேன், வந்து விடுவேன். ஆனால் சென்னையிலே 5 மேடையிலே நான் பேசியிருக்கிறேன்.
இதற்கு முன்னால் முதல்வர்களோடு. ஆனால் நான் பேச முடியுமா என்றால் தொலைபேசியிலே அவர்கள் தேவைப்பட்டால் பேசுவார்கள். ஆனால் நாம் பேச முடியாது, பேசியதில்லை. அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் பல இடத்திலே, அது கடமை என்று நினைத்தேன். ஆனால் தமிழுக்கு செய்ய வேண்டியது குமரிக்கு செய்ய வேண்டிய நிறைய இருக்கிறது. நாம் எல்லாம் குமரி கண்டம் என்ற ஒரு கண்டத்தில் தமிழால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து என்று சொன்னால் ஏற்படக்கூடிய கல் என்றால் மலை, மலை என்றால் மாமலை, இமயமலை. இமயம் தோன்றுவதற்கு முன்னால் அங்கே 3 தமிழ்ச்சங்கத்திலே 2 தமிழ்ச்சங்கம் மீன்குடிக்கு கீழே வாழோடு என்றால் ஆட்சி அதிகாரத்தோடு இருந்த பெருமைக்குரிய மண் குமரி மண். அது கடல் கொண்டது. இந்திய பகுதியில் இருந்தவர்கள் தான் தொல்காப்பியர் போன்ற அறிஞர்கள். அந்த தமிழை தவிர வேறொன்று அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு மனமில்லை, அவர்களுக்கு ஜாதி இல்லை, அப்படி வாழ்ந்தவர்கள். எனவே அந்த சமயத்தை சார்ந்தவன் நான் அந்த சமயத்தை ஐயா எங்களுக்கு தூக்கி தந்திருக்கிறார். எனவே எங்களுக்கு ஜாதி இல்லை. ஜாதி என்பது சமூக நீதி அல்ல, ஜாதி என்பது இயல்பாக வந்தது அல்ல. ஆனால் அது ஒரு சிலருக்கு அவர்களுடைய வாழ்வு வசதிக்காக உருவாக்கப்பட்டது என்பது. ஜாதி என்பது பேய் என்று சொல்லுவார்கள். நீங்க பேய பார்த்திருக்கீங்களா? யாரும் பார்த்திருக்க முடியாது. எனக்கு 78 வயதாகிறது. நானும் நாடெல்லாம் சொல்லுகிறேன். பேய் விரட்டுகிறவங்க நான் பார்த்திருக்கேன், ஆனா பேயை பார்த்ததில்லை. காரணம் அப்படி ஒன்று இல்லை. மனதுக்குள்ளே இருக்கிற மாயை, அதை போக்குகிற அந்த விஷயத்தான் ஏதோ காலகாலம் நடக்குது. எனவே அது அந்த அளவுக்கு தெளிவாக வைகுண்டர் நிறைய செய்திருக்கிறார். அதுபோல கடவுள் உண்டா இல்லையா, அது ஒரு பெரிய கேள்வி. எனக்கு என்னவோ தெரியல. கடவுள் உண்டா இல்லையா என்கிற கேள்வி எழக்கூடாது. கடவுள் வேண்டுமா வேண்டாமா? இல்லையா? கடவுள் வேண்டும். ஏன்னா நமக்கு மேலே ஒரு எண்ணம், ஒரு பிடிமானம் இருந்தால் தான் மனிதன் மேலே போக முடியும். உண்டா இல்லையா அது கவலைக்காக அது சொல். அதை கேட்டுக்கொண்டு அதுக்கு முடிவு வரப்போவதும் இல்லை. எவனும் கடவுளை காட்டித்தர போறவதும் இல்லை. என்னால் காட்டி கொடுக்க முடியாது. நான் கடவுளை காட்டி கொடுக்க வந்தவன் அல்ல. கடவுள் எவ்வளி அவ்வளி நிற்க வேண்டும். அன்பே தெய்வம் என்று சொன்னார்கள். அன்பும் தெய்வமும் 2 என்பது முட்டாள் என்று சொன்ன முழு தமிழ் மண்ணில் பிறந்த காரணத்தினால் நான் தமிழை நேசிக்கிற காரணமே அது அன்புமயமானது. ஆண்டவனை அன்புமயமாக காட்டி தந்தது. தென்னாடு சிவனே எந்நாட்டுக்கு இறைவன். எத்தனையோ மதங்கள் தோன்றி இருக்கலாம். அத்தனை மதமும் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது தென்னாட்டிலே முதலாக மனிதன் மதம் என்று ஒன்றை, தெய்வம் என்று ஒன்றதை சிவன் என்ற பெயரால் அழைத்தானே, அதுதான் தமிழுக்கு பிறந்ததுதான் அந்த சிவன் என்ற வார்த்தை. அதுதான் உலகளால் போற்றப்பட வேண்டும் என்பது அன்புமயமான அந்த நம்பிக்கை. அதுபோல திராவிடம் தமிழ். என்னை கேட்டால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு வசதிக்கு வளைத்துக் கொள்வார்கள். திராவிட நாடென்று ஒரு நாடு இருந்ததே இல்லை. இதை சின்ன சொன்ன அடிக்க ஆளுவாங்க. இப்போ ஒருவேளை வரமாட்டாங்க, வந்தாலும் பரவாயில்லை. நாங்கள் அரசனை எதிர்த்து போராடித்தான் திருவனந்தபுரத்திலிருந்து விடுதலை பெற்று தமிழகத்தின் தலைநகருக்கு வந்திருக்கிறோம். எனவே இந்த தமிழகத்துடைய தலைநகர் எடுத்துக்கொண்டால் திராவிடம் என்று சொல்லியே இல்லாத ஒன்றை சொல்லியே திராவிடம் என்ற வார்த்தை ஆரியர்கள் நம்மை சொன்னது. திராவிடம் என்பது நமக்கு அடையாளம் இல்லை. திராவிடம் என்று ஒரு ஆட்சி எங்காவது இருந்ததுண்டா? திராவிட நாடு என்று ஒன்று இருந்ததா? இல்லை. தமிழ்நாடு இருந்தது. 3 தமிழ்நாடு இருந்தது. தமிழருடைய ஆட்சி முறை கல்தோன்றி மண்தோன்றா காலத்தில் இமயத்துக்கு முந்தி இருந்தது. எனவே அத்தகைய சிறப்பு தமிழருக்கு உண்டு. ஆனால் தமிழ் வழி ஆட்சி முறையாக இருக்க வேண்டும். இங்கே ஆளுகிறவன் ஆளப்படுகிறவன் இல்லை. ஆட்சி என்பது அதிகாரம் செலுத்துவதல்ல, ஆட்சி என்பது அடக்குமுறை அல்ல என்று சொன்ன அந்த தமிழ் முறையிலே வாழுகிற தமிழ் ஆட்சி மலர வேண்டும். அந்த தமிழ் சிறக்க வேண்டும். இந்த மண்ணை தவிர வேறு இந்த மண்ணில் மட்டுமே கோலோச்ச முடியாது. கந்தனை தமிழ் கடவுள் என்று அரசே கோடி கோடியாக செலவிட்டு விழா எடுக்கிறது. அந்த விழாவை நடத்துகிற இடத்திலே ஒரு தமிழனுக்கு இடம் இல்லை. ஆனால் அப்படி நடந்த விழாக்கள் மூலமாக காலம் கடத்துகிற அந்த கந்தன் ஔவையார் சென்று கேட்கிறார்,
எனக்கு பழம் எடுக்க ஒரு பழம் தர முடியுமான்னு கந்தன் கேட்கிறான். சுட்டப்பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? அவன் என்ன ஆரியத்தில் கேட்டானா, அந்நிய மொழியில் கேட்டானா, இல்லை அவ்வைக்குத்தான் ஆரியம் தெரியுமா, இல்லை ஆங்கிலத்தில் பேசிடுவாங்களோ? உலக பொதுமறை அல்லவா என்று ஆங்கிலமே அங்கு தோன்றவில்லை. கந்தனுடைய காலத்தில் ஆங்கிலம் இல்லை. கந்தனுடைய காலத்திலே நம்முடைய தெலுங்கு, மலையாளம் இது போன்ற மொழிகள் உருவாகவில்லை. அவனுடைய காலத்திலே தமிழ் மட்டும்தான் இருந்தது. அந்த ஆரிய மொழியான சமஸ்கிருதம் கூட தோன்றவில்லை. எனவே அன்று சொன்ன அந்த தமிழை ஏன் அவனுடைய ஆலயத்திலே செயல்படுத்த முடியவில்லை? தமிழ் வாழ்க என்று சொல்வதனால் தமிழ் வாழாது. தமிழை வாழ வைக்க வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அதை இந்த சமய தமிழ் இருந்து நாம் கொண்டு செல்ல வேண்டும். எனவே நம்முடைய கேரளத்திலிருந்து நாங்கள் பெரிய போராட்டம், உங்களுக்கெல்லாம் வைக்க போராட்டம் என்றால் பெரியாரை பேசுவோம். நான் ஒன்றும் பெரியாரை குறைத்து மதிப்பிடுவதும் அல்ல. பெரியார் சொன்னது, பெரியார் சாதித்தது, அவர் ஏதோ அவருடைய காலகட்டத்திலே திராவிடம் என்று ஒன்று எங்கே சொல்லி நாங்கள் அறிந்ததே இல்லை. நாங்கள் அங்கிருந்தோம். நாங்கள் தமிழை தவிர இன்னொருவர் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. அங்கே பெரியார் அங்கே சென்று போராடினாரானால் இங்கே சென்னையிலிருந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸிலிருந்து 5000 10,000 பேரை கூட்டிட்டு போனாரா? இல்லை. யார் அவருக்கு துணை நின்றார்கள்? அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன? பெரியார் சாதித்தார், ஆலய பிரவேசத்தை தந்தார், பெரியார் போராடினார். அவர் மட்டுமல்ல, அவரோடு அவருடைய மனைவி எல்லோரும் சென்றார்கள். ஆனால் அவர்களை வரவேற்று அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அரசன் அப்படி ஆதிக்க சக்தி கல்லை பிளக்கிற கற்பனை அவன்தான் எல்லாம் சுப்ரீம் அதாரிட்டி. அவருக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இல்லை, அவருக்கு மேல நீதி சொல்ற ஆள் இல்லை. அப்படிப்பட்ட அரசன் ஆளுகிற காலத்திலே அங்கிருக்கிற சாதாரண மக்கள், அந்த மண்ணிலே யார் அதிகம் என்று கேட்டால் ஈழவர்கள், நாடார்கள், மீனவர்கள், புலையர்கள். அதுதான் அந்த மலையாள நாட்டிலே தென் தமிழகத்திலே வாழ்ந்த மக்கள். ஏன்னா அந்த மக்களை எல்லாம் அடிமைப்பட அவர்களுக்கு வரி உண்டு. இன்றைக்கு அனந்த பத்மநாப சுவாமி ஆலயத்திற்குள்ளே இருக்கிற செல்வமெல்லாம் பிராமணர்களோ நம்பூதிரிகளோ கொடுத்து சம்பாதித்து கொடுத்து அல்ல. நாயருக்கு வரை அங்கே வரி கிடையாது. ஆனால் நாடாருக்கும் அங்கு வாழ்ந்த புலையருக்கும் மீனவர்களுக்கும் முலைவரி, வலைவரி, எங்கெல்லாம் வீணான வரிகளை போட்டு சேர்த்த செல்வம் தான் இன்று அங்கே இருக்கிறார். அதனுடைய உழைப்பு, நம்முடைய உழைப்பு. வரி இல்லாதவர்கள் இதை ஆளுகிறார்கள். பாயாச கொப்பரைக்குள்ளே தங்க நாணயங்களை எழுதி போட்டு வெளியே கடத்துகிறார்கள். ஆனால் அதனுடைய உழைப்பு நம்முடையது என்பதைத்தான் அங்கே நான் சொல்லி போராடி கொண்டிருக்கிறேன். அந்த மண்ணிலே ஆலமூட்டு சாணார் என்று ஒருவர் இருந்தார். அவர் சரியாக உழைத்து சம்பாதித்து மிக பெரிய அளவுக்கு செல்வந்தராக இருந்தார். செவர்லெட் என்று சொல்லக்கூடிய காரை திருவிதாங்கூர் மகாராஜா வாங்கினார். உடனே இவர் ஒரு செவர்லெட்டை வாங்கினார். அப்படியானால் கார் ஓட்டணுமே, ஆள் வேணுமே, யார் வருவார்கள்? அப்படியானால் காரில் நீ முன்சீட்டில் இருக்கக்கூடாது. இது நடந்தது வரலாறு. திருவான்மூரில் நாங்கள் பிறந்து வளர்ந்த அந்த அடிமை சாதனம் மிக்க விவகாரம் வந்தான். எல்லா இடமும் வந்துட்டு அங்கே வந்து என்ன சொன்னார்? அசைலம் ஆஃப் டெவில், பேய்கள் குடியிருக்கிற கூடாரம் என்று அங்கிருந்த ஜாதிய அடக்குமுறை அநியாயங்களுக்கு எதிராக விவேகானந்தர் குரல் கொடுத்த அந்த மண்ணுக்குள்ளே அந்த அலமுட்டு சாணான் கோவிந்தன் சாணான் அவர்கள் ஒரு காரை வாங்கினார். காரை ஓட்டுவதற்கு நீ ஒரு நாயர் டிரைவரை தான் வைக்கணும், மேல் ஜாதிக்காரனை. நீ ஒரு நேரம் முந்தியதில் இருக்கக்கூடாது, அவனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. நீ எவ்வளவு சம்பளம் நிர்ணயிக்கிறதோ கொடு, அவன் உனக்கு வேலை செய்வான், வண்டியை ஓட்டுவான். ஆனால் அவனை நீ பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, ஏமானே எஜமானே என்று தான் சொல்ல வேண்டும் என்று சட்டம் சொல்லி வண்டிக்கு லைசன்ஸ் கொடுத்தார்கள். கோயில் இருக்கிற தெருவிலே செல்லக்கூடாது ஒரு சாதாரண ஆள். அப்ப அந்த வண்டியை கொண்டு போய் வைக்கம் அந்த தெருவிலை கொண்டு நிறுத்துவார். நிறுத்திட்டு இடம் இறங்கி யாரு டிரைவர் முதலையை பார்த்து திருவிதாங்கூர் ராஜாவுக்கு ஈடாக அந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் 2 செவர்லெட் வண்டி அவருக்கு ஒன்று இருக்கு, மன்னனுக்கு ஒன்று இருக்காங்க. அவனை இடம் இறங்கிக்கோடம் ஏடோ
அவனை இறங்கி அந்த புறந்தெரு வழியாக சுற்றி அங்கே வந்து நிற்பான். இவர் இந்த வண்டியை ஓட்டி கொண்டு போய் அவனை எடுத்து கொண்டு போவான். இது சாத்தியமா? இது சரியா? இதை ஒடுக்க வேண்டும், அழிக்க வேண்டுமானால் நாராயணகுருவுடைய தலைமையிலே அங்கிருந்த பெரும்பான்மை சமுதாயமான உழைக்கிற சமுதாயத்தை அழைத்தார். அவர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம். மகாத்மா காந்தி சென்றார்கள், அங்கிருந்த அறிவர்கள் எல்லாம் சென்றார்கள். நாராயணகுரு அவர்கள் சொன்னதை கேட்கிற அந்த மக்கள் கூட்டத்திற்கெல்லாம் அங்கே ஒரு நாள் மாதக்கணக்கிலே போராட்டம் நடத்தினார்களே. அவர்களுக்கு உணவு கொடுத்தது இந்த ஆலங்குட்டின் சாணம். 7 ஏக்கர் நிலத்திலே இவர்கள் எல்லாம் தங்குவதற்கு இவர்களுக்கெல்லாம் உணவு வண்டி வண்டியாக. எனவே அப்படி செய்தவர்களுடைய வரலாற்றை நான் பார்க்க முடியுதுதான் வரலாறு. அந்த வரலாறு படைப்பு இன்று இந்த தமிழகத்தில் இருந்த ஒருவர் சக்கின் புத்தர் என்று நாராயணனுடைய குருவுடைய வரலாற்றை எழுதுகிறவர்கள் அந்த புத்தகத்திற்கு மதிப்புரை எழுதுவதற்கு எனக்கு என்னிடம் இருந்தார். நான் படித்து பார்த்தேன், பரவசப்பட்டு போனேன். புத்தர் என்ன புத்தர், இங்கே போதி மரம் அவனுக்கு போதித்தது, அந்த புத்தன் நமக்கு போதித்தான். இந்த சித்தன் தன்னுடைய வாழ்க்கையை சித்தியாகி மனிதன் ஏதாயினும் மதம் ஏதாயினும் மனிதன் என்னாயினா மதி, மதம் வளர வேண்டும் என்பதில் மானுடம் தலைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த நாராயண குரு குலம் ஒன்று, இனம் ஒன்று, மொழி ஒன்று, தெய்வம் ஒன்று, மனிதனுக்கு அரசு ஒன்று என்று சொன்ன வைகுண்டனுடைய நிழலிலே உட்கார்ந்து மெருந்தோள் மலையிலே இருந்து கற்று தேர்ந்ததுதான் நாராயண குரு கொண்டு கேரளத்திலே விதைத்தார். கண்ணாடியிலே கடவுளை காண முடியும் என்ற அற்புதத்தை நான் 1700 இடத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறேன். ஆனால் கேரளத்திலே ஒரே ஒரு இடத்தில் தான் அவர் வைக்க முடிந்தது. கேரளத்துடைய அனாச்சார அந்த கூட்டம் எதிர்த்தது. எப்படியா முகம் பார்த்து வைக்கிற கண்ணாடியில சாமி கும்பிடுவதா கூட வேண்டாம், அப்படியே நின்று போனது. அவர் வேறு விதத்தில் அவர் செய்தார். அவர் பெரிய சாதனையாளர். அவரால் தான் வைக்கம் வெற்றி பெற்றது. அடிப்படையில் உழைத்த மக்களுடைய வரலாறு மறைக்கப்படுகிறது. ஆனால் வரலாறு வருகிறது. என்னிடம் வந்து கிடைத்த அந்த புத்தகம் நான் தமிழகத்தில் அதை எங்கெல்லாம் கொண்டு போக வேண்டுமோ கொண்டு போகிறேன். அதுபோல கேரள கம்யூனிசம் அங்கு இருக்கிற மதங்களை பற்றி ஒரு புத்தகம் பாக்கியம் என்கிற சிறந்த தொழிலுடம் எழுத்தாளர் அதற்கு முகவரி எழுதுவதற்காக எனக்கு தந்தார். நான் சமீபத்தில் படித்தேன். எனக்கு இந்தியாவும் சைனாவுக்கு இருக்கிற வேறுபாடு மறந்து போனது. ஈமயத்தை இடம்பெயர்த்தி விட்டால் இங்கிருந்து அந்த வாழ்க்காவனை இருக்கிற பகுதி முழுக்க நம் மக்கள், நம்முடைய முன் நம்பிக்கை. அவர்களும் முன்னோர் மூத்தோர் கற்றோர் காத்தோரை வணங்குகிறார்கள். நடுவில் வைத்து வணங்கினோம். முன்னோரை மதித்தோர் மூத்தோரை மதித்த மண் இந்த குமரி தென்குமரியிலிருந்து இமயத்தை தாண்டி இருந்திருக்கிறார். அதற்கு பிறகு மத மாற்றங்களிலே நீங்கள் சிந்தனதி நாகரிகம் நம்முடைய சொந்த நாகரிகம். எங்கெல்லாம் இந்தியாவிலே சொல்லினாலும் கிடைக்கிற ஓடு அது தமிழ் ஓடாக இருக்கிறது. எங்காவது ஒரு சமஸ்கிருத ஓட்டு துண்டை பார்த்ததுண்டா? வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள். வரலாறு உடைந்து போன பானை ஓட்டிலிருந்து வெளிப்படுகிறது. ஏன்னா இனி மறைக்க முடியாது, இனி மாற்ற முடியாது. தமிழர்களுடைய தலையெழுத்து ஓட்டில மண்டை ஓட்டில் எழுதப்பட்டது நான் நம்புகிறோம். ஆனால் சாதாரண பானை ஓட்டிலே தமிழனுடைய வரலாறு சுற்றி பிணைந்து இருக்கிறது. எனவே அதையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதையெல்லாம் தைரியமாக நான் பேசுறேன். ஏதோ முந்தைய நம்முடைய கவர்னர் அவர்கள் சொன்னதை பற்றி ஐயா சொன்னார்கள். கவர்னருக்கு இங்கே எல்லாம் போய் கொண்டு போக நாட்டுக்கு அங்கே இருக்க கலாச்சாரங்களை அகற்றுவதற்கு தமிழுடைய கலாச்சாரத்தை நான் கொண்டு செல்வேன் என்று அவர் சொல்லியிருந்தால் நான் பாராட்டி இருப்பேன், நான் வாழ்த்தி இருப்பேன். அவர் தமிழருக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறார். கற்றுக் கொடுக்கிற இனம் தமிழ் மனம், காட்டிக் கொடுக்கிற இனம் அங்கே. இங்கிருந்து தென்றல் பிறக்க வேண்டும். தெற்கிலிருந்து பிறந்தால் அது தென்றல், வடக்கில் இருந்தால் வாடை. நீங்கள் வாடையை கொண்டு இங்கே வீச வேண்டாம். எனவே நீங்கள் வந்த வேலையை பாருங்கள், அந்த அதிகாரத்தை நீங்கள் செய்யுங்கள். நாங்கள் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை மதிக்கிற நாங்கள் தன்னடவு வந்தால் சட்டம் தவறாத என்றவர் ஐயா மிகுண்டர். எனவே நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் வைத்திருக்கிற சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. தலையிலிருந்து ஒரு மனிதன் பிறக்கிறான், மார்பில் இருந்து பிறக்கிறான், மடியிலிருந்து பிறக்கிறான், அடியிலிருந்து பிறக்கிறான் என்றால் உன்னுடைய அறியாமை அதை எங்கிடம் நிலைப்படுத்த நினைக்காதே, முடியவே முடியாது.
இவனின் தலையில் பிறக்க மாட்டான். இதைத்தான் அவருக்கு சொன்னேன். ஜனாதனம் என்ற போர்வையிலே மீண்டும் அனாச்சாரத்தை இந்த மண்ணிலே விதைக்கலாம் என்று நினைத்தால் விபரீதம்தான். எனவே நாங்கள் இது விட்டுக் கொடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு உண்மை செய்கிறது, எங்களுடைய மக்கள் கற்றுச் சேர்ந்திருக்கிறார்கள். உலகம் முழுக்க தமிழர் இருக்கிறார், உலகம் முழுக்க தமிழ் வாழ்வு கொண்டிருக்கிறது. எனவே தமிழுக்காக நாங்கள் இதையும் செய்வோம். எனவே தலைநகர் தமிழ்ச்சங்கத்தில் நான் வந்திருக்கிறேன், பிறப்பிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் குமரி தமிழ் பிறந்த மண். தமிழுக்கு மண் எது என்று கேட்டால் குமரி தான். அங்குதானே அது பிறந்தது. குமரி தமிழினுடைய தாய்மண் வந்து கன்னியாகுமரி மண். அங்கிருந்து தழுத்து, அங்கிருந்து பரவி உலகலாம் வந்ததுதான் தமிழ். எனவே சைனாவுக்கு அறத்தை கொண்டு போனது யார் என்று எல்லாம் ஒற்றை தமிழன். இங்கிருந்து அவன் ஒரு தனி கையோடு இங்கிருந்து அவன் போனான். இங்கிருந்த சிறந்த நடைமுறைகளை எல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தான். எனவே ஒருவன் கற்றுக் கொடுத்ததால் இந்த புத்தம் தழைத்தோங்கி இருக்கிறான். எனவே சமத்துவம், சகோதரத்துவம், இறைவன் முக்கியமல்ல மனிதன் முக்கியம் என்பதைத்தான் அந்த மதங்கள் சொன்னது. அது சைனாவை வளர்த்திருக்கிறதானால், உலகிலே சைனா இன்று உன்னதமான இடம் இருக்கிறதானால், நாமெல்லாம் நம்முடைய சகோதர அந்த சைனாவோடு கைமாற்றிக் கொள்வதற்கு தவறுகிறார். இங்கு இருக்கிற அமெரிக்காவை பார், வேண்டாம், இமயத்தை தாண்டி சைனாவை பார். என்னுடைய சகோதரன் எவ்வளவு தெளிவாக இருக்கிறான், எவ்வளவு சிறப்பாக இருக்கிறான். இவனுக்கு அவனா கற்றுக் கொடுத்தான். அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோமானால் அதை பேச வேண்டும். பழைய பஞ்சாங்கத்தை எடுத்து வைத்து விட்டு அவன் உயர்ந்தவன், உயர்ந்தவன், இங்கே மதம் உயர்ந்தது, அண்டி பிழைக்க வந்தவர்கள் என்று நான் ஒன்றை சொல்லுவேன். எங்கள் ஊரில் தோல்சியலை போடக்கூடாது. நாடார் சமுதாயம் அது போன்ற பிற சமுதாயங்கள் தோல்சியலை போடக்கூடாது, பெண்களும் போடக்கூடாது. நாங்கள் நான் தோல்சியலை போட்டிருக்கேன், மதத்து போட்டிருக்கேன். ஏன்னா அது அந்த அடையாளத்தை இழக்கக்கூடாது. எனவே அன்னைக்கு போடக்கூடாது. மேலாடு விடுமுறை கட்டக்கூடாது. அப்படிப்பட்ட காலத்திலே தோல்சியலை போடாமல் நிறைய பெண்கள் அந்த வடக்கு கேரளத்துக்குள்ளே, இன்று கேரளம் அந்த சிறுநாகூருக்குள்ளே, அங்கே திப்பு சுல்தான் அவர்கள் அங்கிருந்து வருகிற பொழுது அவர்கள் எல்லாம் அங்கங்க ஓடி ஒழித்தார்கள். அப்பொழுது திப்பு சுல்தான் கேட்டார் தன்னுடைய மந்திரிகளிடம், இங்கே என்ன அவ்வளவு வறுமையா, பெண்கள் மேலாடை இல்லாமல் போகிறார்களே. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், வறுமை இல்லை, கொடுமை. தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேலாடை அணியக்கூடாது என்று அரசு சட்டம். அப்படியா? இங்கே வறுமை இருந்தால் நீ மைசூரிலிருந்து வண்டி வண்டியாக கட்சி துணி அனுப்பு. ஒருவேளை இந்த அரசன் மடமையிலே இருந்த மக்களை அடிமைப்படுத்துவதற்காக மேலாடை அணியக்கூடாது என்று சொன்னால் கண்டிப்பாக நான் படை நடத்துவேன் என்று செய்தி சொல் என்று அந்த திப்பு சுல்தான் சொன்னாரால் நான் நேசிக்கிறேன், நான் பாராட்டுகிறது, நான் மதிக்கிறேன். அந்த திப்பு சுல்தானையா திருவிதாங்கூர் மகாராஜாவா இல்லை. ஆளுக்கு ஒரு அநீதி சொல்லுகிற அரசை அரசென்று நான் மதிக்க மாட்டேன். அரசனுக்கு ஜாதி இருக்கக்கூடாது, மொழி இருக்கக்கூடாது, யாவரும் என் குடி என்று சொல்லுகிறவன் தான் அரசன். எனவே அவருடைய சிறந்த ஆடைதான் மனிதனுக்கு அடையாளம். நம்முடைய போதனுடைய சென்னிமலைகளே என்னை அழைத்து பேச சொன்னார்கள். நான் சொன்னேன், மனிதனுக்கு நாகரிகம் வந்தால் இரும்புகளை ஆடைவரை எந்த ஜீவனும் ஆடை அணிவதில்லை. மனிதன் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறான், மனிதன் ஆடை அணிகிறான். அதுதான் நம்முடைய பண்டைய கலாச்சாரம். நம்மை மேன்மைப்படுத்தியது, நம்மளை வளர்த்தது ஆடை. அதுபோல இங்கே பெரியவர் வந்திருந்தார். அதாவது பானை, தமிழன் கண்டுபிடித்த மிகப்பெரிய கண்டுபிடிப்பு பானை. பானை கண்டுபிடிக்கவில்லையானால் தண்ணீருக்கு யானையை போல, இதை நாய் நதியை போல எங்கெல்லாம் சென்று குடிக்க வேண்டும். தண்ணீரை எடுத்து வைக்கிற அந்த பண்பு தென் தமிழகத்திலே, அதாவது கன்னியாகுமரிக்கு தெற்கே நம் முன்னோர்கள் கண்டுபிடித்ததுதான் பானை. அந்த பானை மட்டும் கண்டுபிடிக்கவில்லைனால் பக்குவப்படுத்தி உண்ண முடியாது. எந்த ஜீவனும் உணவை சமைத்து சாப்பிடுவதில்லை. மனிதன் சமைத்து சாப்பிடுகிறானா
அவனுடைய நாகரிகத்தின் தொடக்கம் அந்த மண்ணை சுட்டு ஓடாக்கி கொண்டு வருகிற அந்த டெரகோட்டா தான். அதுபோல விளக்கு ஆரியர்கள் மரத்தை வெட்டி போட்டு தீயை வைத்து தண்டம் போட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் தமிழன் குடிசைக்குள்ளே கோவிலை போல தன்னுடைய குடிசைக்குள்ளே விளக்கேற்றி ஞான ஒளியேற்றி ஞானத்தை சிறக்க வைத்து வாழ்ந்தவர்கள் தமிழ். தமிழகத்துக்கு படிகள் நிறைய வாங்க வாங்க படிப்போம். தமிழ் சங்கத்தில் வந்து நீங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தை கற்றுக்கொள்ளுங்கள், எங்களுடைய இருப்பு எங்களுடைய ஆணிவரை கற்றுக்கொள்ளுங்கள். அதுபோல இங்க நிறைய இருக்கு, சொல்லலாம் முடியாது. எங்களுக்கு நாங்கள் ஒரு ஆதீனவர் தான் இல்லை, அதனால தான் எனக்கு நான் 1000 கோயில் அடிக்கலாம் திறந்துட்டேன், எல்லாம் செய்திருக்கேன். ஒரு 4 மாவட்டத்துக்கு விடுமுறை வாங்கி இருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய லட்சக்கணக்கான பேர் வருகிற ஊர்வலத்தை வருடத்துக்கு ஒருக்காக நடத்துகிறேன். சாமிதோப்பு என்றால் என்னுக்கும் சாமிதோப்புக்கு வித்தியாசம் இல்லாமல் பேர் புகழை பெற்றிருக்கிறேன். ஆனால் 2 மாநிலத்திலே தமிழகம் அதுபோல எனக்கு கேரளம் சமமாக இன்று மதிக்கப்படுகிற அங்கிருக்கிற எல்லா இந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்களோடு எல்லா கிறிஸ்தவ ஆலயங்களிலும் எல்லா பள்ளிவாசலுக்குள்ளும் நான் சென்று பேசி வென்று வருகிறேன். ஆனால் என் கையில் இருக்கிற ஆயுதம் அன்பு. நம்புகிறார்கள். மண்டைக்காடு கலவரம் குன்றக்குடி அடிகளார் வந்து எங்களை எல்லாம் சேர்த்து சமாதானம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இன்று வரை குமரியிலே சமாதானம் நிலவுகிறதானால் நாங்கள் அன்பினால் வென்றெடுத்த அந்த மும்மரும் சேர்ந்திருக்கிற சிறுவர்கள் பேரவை. எனவே நாங்கள் எந்த காலத்திலும் மனிதன் நகர்த்தக்கூடாது, மனிதன் நடக்கூடாது, அன்புதான் பிரதானம். எனவே குன்றக்குடி அடிகளாரோடு நான் பணியாற்றுகிற பொழுது எல்லோரும் சொன்னார்கள், அவர்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டவர்கள், நாங்கள் எல்லாம் பிறப்பால் பெற்ற பேரு இந்த பேரு. 5 வயசுல எனக்கு காவி கட்டுகிற உரிமை எனக்கு கற்றுத்தந்தது ஐயா வைகுண்டன். நாங்கள் குடும்பத்தோடு அந்த பணியாற்றுவோம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்வோம். யாரையும் வைத்துக் கொள்வதில்லை. வேலைக்கு சம்பளத்துக்கு இன்று வரை ஆள் இல்லை. எனக்கு ஒரு பிஏ கிடையாதுங்க. 4 பிஷப்புக்கான வேலை எனக்கு இருக்கிறது. 4 மாவட்டத்திலே எனக்கு ஆதிக்கம் இருக்கிறது. அந்த தென் மாவட்ட 4லும் என்னை தெரிந்தவர்கள், என்னுடைய சம்பிரதாயத்தை கேட்டவர்கள் இல்லாத ஊரே இல்லை. அப்படியானால் உழவு பெரிய இயக்கத்தை எப்படியோ நாங்கள் பேசி பேசி கொண்டு போவதற்குரிய எனக்கு ஒரு தேவையில்லை. அது இல்லாத அளவுக்கு எளிமையாக வாழணும் என்பது ஐயாவுடைய கற்பனை. அப்பதான் நம்ம பாண்டிச்சேரி முதல்வர் சாமிதோப்பு வந்தார். எல்லாரும் பேசுகிறோம், பிரஜாபதிகள் சொன்னாங்க, யாரும் அவருக்கு பேர சொல்லக்கூடாது. நாம் நம்முடைய மக்கள் சாட்சி விடக்கூடாது. நமக்கென்று ஒரு ஆன்மீக தலைவர் இருந்தால் அவருடைய பேர் சொல்லக்கூடாது. கணவனுடைய பேரை உணவு சொல்லாத அளவுக்கு நம்முடைய பண்பாட்டிலே சில விஷயம் இருக்கிறது. எனவே அவரை குருமகா சன்னிதானம் என்று சொல்ல வேண்டும். நமக்கு குரு அவர் தான். அவர் சன்னிதானம் என்று அவர் ஒரு செங்கோலை கொடுத்தார். யார்? நாராயணசாமி அவர்கள் பாண்டிச்சேரி முதல்வராக இருந்த போது அங்கே வந்தார். அப்பொழுது கொடுத்தார். ஆனால் உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன், எங்களுடைய ஆதீன மனத்திலே எவ்வளவு ஆசை இருக்கிறது என்று கேட்டால், ஒரு திருவோடு இருக்கிறது. பிச்சை எடுத்து மிச்சமில்லாமல் நடத்து என்று சொன்னார் வைகுண்டர். திருப்பி செஞ்சு பாருங்க, பிச்சை எடுத்து நடத்து. ஏன்னா 1000 பேர் 1000 பேர் இருக்காங்க, பிச்சை நிறைய கிடைக்கும். அப்போ அதை வச்சே நடத்தலாம் தானே. சொற்றதற்கு, ஆட்சியதற்கு, அங்கே தங்கமதற்கு, பிள்ளைக்கிறதற்கு எல்லோரும் போல சேர்ந்து வாழ வேண்டும், சமமாக வாழ வேண்டும் என்பது ஐயாவுடைய கட்டளை. எனவே நாங்கள் மிச்சம் வைத்துக் கொள்வதில்லை. அப்படியே நடக்கிறது. இவ்வளவு வந்திருக்கும் அல்லவா டெல்லி பேசுகிறது எங்களை பற்றி. நான் கூட இங்கே வருகிற பொழுது நம்முடைய ராசவாட்டை ஐயாவுக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியும். என்னுடைய தந்தை பேரை சொல்லுகிற என்னுடைய அன்புக்கு பெண்மைக்குரிய குருசுடைய மாணாக்கரைக்கு என்று சொன்னார். ஆனால் எனக்கு இருக்கிற வரலாற்றை நினைவுபடுத்தினார். அதுபோல ஐயா அவர்கள் பேசுகிற பொழுது தெளிவாக சில விஷயங்களை சொன்னார்கள். நான் நினைச்சேன், நம்மளை யாருக்கு தெரியும், நம்ம ஏதோ வாரம் பேசிட்டு போயிடறாங்க. ஐயா சொன்னார்கள், நான் போராடிய போராட்டத்தை தமிழகம் தாண்டி பேசுகிற அளவுக்கு நான் ஒரு அதிகாரமிக்கவரை எதிர்த்து பேசிய பேச்சை பெருசாக இருக்கிறார். அது என்னுடைய கடமை. எனவே அதை செய்வதற்கு நான் தயங்கியதே இல்லை. இந்த அரசு அல்ல, எந்த அரசு முந்தைய அரசாக இருக்கலாம், அரசுகள் எல்லாம். ஜெயலலிதா அம்மையார் என்னிடம் கேட்டார்கள், அவர்கள் சாட்சி என்ன வேணும்னு கேட்டார். நான் பிச்சைக்காரன் சொல்லாதுங்க, இந்த நாட்டினுடைய முதல்வர் உங்களை குருவாக வைத்திருக்கிறேன், இனி நீங்கள் பிச்சைக்காரன் சொல்லுங்கள். இதை விட பெரிய சான்றலுக்கு தேவையில்லை
எனவே நான் பிச்சைக்காரனாக ஈசன் பிச்சைக்காரன். இந்த நாட்டிலே ஆன்மீகவாதி உச்சத்திலே இருக்கிற பிச்சை எடுத்து தான் உண்ண வேண்டும் என்பது விதியானால், ஆணும் பெண்ணு சமம் என்று சொன்னவன் ஆதி சிவனானால், அவன் அன்புமயமானவனானால், அவனை முன்னிறுத்தி நடத்துகிற ஒரு எதிர்கால ஏற்றமிக்கு தமிழ் சமுதாயம் உருவாக வேண்டும். யாருக்கு அடிமைப்படக்கூடாது, யாருக்கு சுயமரியாதை. இனி தமிழுக்கு கூட அடிபடியக்கூடாது. ஈசனோடு ஆயினும் நீ ஆசையறிஞ. எனவே யாருக்கு அடிமைப்படக்கூடாது. எனவே தமிழர் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளெல்லாம் இன்று போதை பொருளுக்கு போகிறது. இங்கே தவிர வேறு வினோதம் எங்கும் இல்லை. நீங்க கள்ளு குடிச்சிட்டு எவனாவது ரோட்ல போய் சண்டை போட்டான் அடி போட்டான்னு அப்படியே கிடப்பாங்க. ஆனால் இந்த கஞ்சா குடிக்கிறவன் கொலை செய்வான் இல்லையா, தாய் வந்து கொலை செய்வான், பிள்ளை செய்வான். அது அவனை நெறிப்படுத்தாத அந்த போதை வந்திருக்கிறது. இதை மாற்றுவதற்கு நாமெல்லாம் முழுமையாக உழைக்க வேண்டும். தமிழன் கள்ளுள்ளாமை என்று அதிகாரப்படுத்திய வள்ளுவனுடைய வழிவந்தவன் என்பதை பறைசாற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, ஏதோ நாங்கள் 4 தமிழர்களை வச்சு பேசிவிட்டு காலம் கடத்துவதை தன்மற்றம் செய்வது, எதிர்காலத்தை நாம் நினைக்கிற வழியிலே, வள்ளுவன் வழியிலே, வைகுண்டர் வழியிலே, வள்ளலார் வழியிலே உருவாக்கி காட்ட வேண்டும் என்பதை கேட்டு, இன்று கிறிஸ்தவ இஸ்லாமிய எல்லாம் நமக்கு உண்டாக இருப்போம், நன்றாக இருப்போம். எதிர்கால தமிழகத்தை ஏற்றமிக்கதாக ஆக்குவதற்கு உழைப்போம். தமிழ் வெல்ல வேண்டும், தமிழ் உலகை ஆள வேண்டும். அதற்கு நாம் அச்சாரம் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த தலைநகர தமிழ் சங்கத்தாருக்கு நான் நன்றி சொல்லுவேன். நீங்களெல்லாம் அழைத்தமைக்கு பெருமை. நீங்களெல்லாம் வாங்க கன்னியாகுமரிக்கு தமிழ் பிறந்த மொழியிலே நாம் ஒன்று செய்வோம். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவேன். கேரளத்திலே இன்று நவோதான ஒரு கமிட்டி வச்சிருக்க அரசு. நான் அதனுடைய ஒரு உறுப்பினர். நான் கேட்டேன், நீங்க எப்படி கல்ச்சர் கேரளத்தினுடைய கல்ச்சர் திருவாங்கூர் கல்ச்சர் தான் கன்னியாகுமரி கல்ச்சர். எனவே சாமிலோர் இஸ் ஒன் ஆஃப் தி கல்ச்சர் சென்டர் ஆஃப் கேரளா. அது கவர்மெண்ட் அறிவிச்சு என்ன வச்சிருக்காங்க. வைகுண்டருக்கு அங்கே ஒரு பெரிய நினைவரங்கம் கட்டுறாங்க. அதோடு அங்கிருக்கிற அத்தனை சீர்திருத்தவாதிகளுக்கு முன்னோடி வைகுண்டர் சொல்வதற்காக கேரள நவோதானத்தின் பிதாமகர் வைகுண்ட சாமியான நாராயணகுருவுக்கும் வள்ளலாருக்கும் எல்லோருக்கும் முந்தியவர் மூத்தவர் என்ற அந்த அர்த்தத்திலே வைத்திருக்கிறார். அதுபோல அங்கிருக்கிற அடிமட்ட ஜாதிகளை உண்டாக்கி 18 ஜாதிகள் பிற்படுத்தப்பட்டவர்களாக மேலாடை அணியக்கூடாது, தங்க அணியக்கூடாது, தெருவுக்கு அந்த மக்களை எல்லாம், அந்த சமுதாய அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட குழுவிலே நான் ஒரு உறுப்பினராக கேரளா நியமித்திருக்கிறது. அந்த அதுபோல தமிழகத்திலே ஒன்று வர வேண்டும். இங்கு எல்லா ஜாதி சங்கமும் இருக்கு. ஆனால் சங்கங்கள் சேர்ந்த ஒரு சங்கம் இல்லை. ஐயா வைகுண்டர் முதலாக முத்திரை கிணறு, அனைத்து ஜாதியும் ஒருங்கிணைக்கிற கிணறு, சமபந்தி போது அனைவரையும் ஒருங்கிணைக்கிறது. அதுபோல சமத்துவ சமாஜம் என்ற ஒன்றை அனைத்து ஜாதியும் இணைந்து நடத்துகிற ஒரு சங்கத்தை உண்டாக்கியவர் ஐயா வைகுண்டர். தமிழகத்திலே சமத்துவம் தலைக்க வேண்டுமானால் தமிழக அரசு இதை செய்ய வேண்டும் என்று முந்தைய முதல்வர் நான் பக்கத்தில் இருந்து கேட்டேன். அவர் நிறைய கேட்டுட்டு விட்டுட்டு போயிட்டார். மக்கள் அதை விட்டுட்டார். நிறைய கேட்டேன். ஒரு நாள் மது விலக்கு கேட்டேன். ஐயா வைகுண்டருடைய அவதார தினத்துக்கு என்னை நன்றாக தெரிந்தவர், என்னை நன்றாக பயன்படுத்திக் கொண்டவர், பக்கத்தில் இருந்து பேசியது அதை அங்கீகரிக்கவில்லை. ஏன்னா வைகுண்டர் அவர்களுக்கு பெரிதல்ல. வைகுண்டர் சொன்னால் தமிழகத்திலே திசை மாறி போகும் என்ற அச்சப்பாடு கூட அவர்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்காலம் இப்படி அல்ல. மக்கள் நினைத்தால் அதை ஆற்றுவார்கள். யாரை வைத்து ஆற்றுவார்கள்? 5 பிள்ளை வைத்து கூட ஆளுடா என்று சொல்லுகிற ஆற்றல் தமிழருக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே அந்த ஆற்றல் தமிழை மீண்டும் உருவன செய்யும் என்ற நம்பிக்கையோடு எல்லாமல் இறைவனை நெஞ்சத்துக்கு நிறைந்திருக்கிற விவேகானந்தருக்கு கடவுளை காண முடியும் என்பதை கண்ணாடியிலே காட்டிக் கொடுத்த அந்த வைகுண்டர் பொன்னா திருவடியை புனிந்து வாழ்த்தி உங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றியை சொல்லி தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க சொல்லி மிக்க அடிகளார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நாடு, மொழி, மக்கள், நலிந்தோர் என்று எல்லோரையும் பற்றியும் வரலாறையும் அவர்களுக்கான நாம் மேற்கொள்ள வேண்டிய பணிகளையும் ஒரு வரலாறாக எடுத்துச் சொன்ன அடிகளார் அவர்களுக்கும்
நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவும் இந்த அரங்கில் வீற்றிருக்கின்ற அத்துணை உள்ளங்களிலிருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து நன்றி என்ற 3 வார்த்தையை நான் அறிவிக்கிறேன் அடிகிறார் அவர்களுக்கு. நிறைவாக ஒரு 2 பேருக்கு மரியாதை செய்ய வேண்டியிருக்கிறது. ஐயா சென்னிமலை அன்பழகன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கும் அடிகளார் அவர்கள் சிறப்பு செய்ய வேண்டும். தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் ஐயா பாவனம்மா கணபதி ஐயா அவர்களுக்கு சிறு மரியாதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஒளிப்பட கலைஞர் நம்ம ஊர் கோபிநாத் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சீக்கிரம் வாங்க. காணொளி கலைஞர் ஐயா தட்சிணாமூர்த்தி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். யாருக்கையாவது பொறுப்பு கொடுத்துட்டு வாங்க ஐயா. தானாக இயங்கும். கவிதை வாசிப்பதற்காக பெயர் கொடுத்தவர்கள் அருள் கூர்ந்து மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வில் உங்களுடைய கவிதைகள் 2ஆக நீங்கள் அரங்கேற்றலாம் என்ற இனிய செய்தியோடு நிகழ்ச்சி அடுத்த நிகழ்வில் 2 கவிதைகள் நீங்கள் அரங்கேற்றலாம் என்ற இனிய செய்தியோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி.